சில பேருக்கு 10க்கு 10 பொருத்தம் இருந்தும் இப்ப நெறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகுது. ம். 10க்கு 9 பொருத்தம் இருந்துமே டிவோர்ஸ் ஆகுது. இதுவே காதல் திருமணத்துல பொருத்தமே பார்க்காம கல்யாணம் ம். பண்றாங்க. நெறைய பேர் வேற மதமா இருக்கட்டும், ம், இல்ல வெளிநாடா இருக்கட்டும், ம், அவங்க யாரும் பொருத்தம் பார்க்குறது இல்லையா மேடம்? கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க. ம், நம்ம ஊர்லயே பொருத்தமே பார்க்காம எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நல்லாவும் இருக்கு. ம், பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கு. ஆனா, அப்படி பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்க வாழ்க்கையும் பிரச்சனையாவும் இருக்கு. ம், இது எல்லாமே காரணம் அந்த ஆன்மாவுடைய ஆதிக்கம். ம், சொல்லப்போனா, அந்த உடல் ஒரு ஆண், பெண் கல்யாணம் பண்றாங்கன்னா, ஆணுடைய பூர்வீகம் முன் ஜென்மமும் சரி, பூர்வ ஜென்மமும் சரி, இது 2ம் சேர்ந்து தான் அந்த பெண்ணுடைய ஆதிக்கத்த காப்பாத்தும். பெண்ணுடைய அம்சமும் சேர்ந்து தான் இந்த ஆணுடைய ஆதிக்கத்த காப்பாத்தும். இது 2ம் எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படின்னா, அந்த திருமண பொருத்தத்துக்கு, அந்த பெண்ணுடைய ஜாதகம், பெண்ணுடைய விதி, தலையெழுத்து. அதுவும் பெண்களுக்கு 3 விதமான விதி இருக்கு. அதாவது ஒரு குழந்தை அம்மா வயித்துல கருவாகும்போது, ரத்தம் வந்து சதையா, உடலா மாறும். அந்த இடத்துல தான் ஆன்மா வந்து தங்கும். சரிங்களா? உயிர் அப்படிங்கிறது இங்க தான் ஆரம்பிக்குது. எப்படின்னா, ஒரு குழந்தையுடைய முதல் இதய துடிப்பு. ம். அதுதான் உயிர். சரிங்களா? அந்த அமைப்பு ஏற்படுது இல்லையா? அதுக்கு பெயர் பிரம்மசிஸ்டம். இது ஆன்மா வந்து தங்குற இடம். இந்த உடல் அப்படிங்கிறது வளர்ந்து, தடவ அம்மா வயித்துல கை, கால் அசைக்கும். அதுக்கு பெயர் ததம். இந்த ஆதிக்கம் நடக்கிறது. அதுக்கு பெயர் 2வது விதி. ஆணா இருந்தால் பிரம்மசிஸ்டர்ங்கிற ஒரு ஆன்மாவுடைய விதியும், ததம் அப்படிங்கிற உடலோட விதி. இந்த 2 ஆதிக்கத்தோடயே நின்றும். இது பெண்ணா இருந்தால் 3வது ஒரு விதி இருக்கு. அது என்னன்னா, ஒரு குழந்தை அம்மா வயித்துல கருவாகி பொறந்து, பொறந்ததுலேருந்து ஒரு பெண் வயசுக்கு வர வரைக்கும் அவ குழந்தை தான். என்னைக்கு பெரிய பொண்ணு ஆகுறாளோ, அன்னைக்கு தான் அந்த பெண்ணுடைய ருது ஜென்ம விதி அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த ருது ஜென்ம விதி தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஏன்னா, பூமியில பொறக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் சரி, சரிங்களா? ஒரு பெண்ணுடைய சக்தி தான் காரணம். ஏன்னா, பெண் ஆவதும் பெண், அழிவதும் பெண். அகில உலகமே பெண்ணுடைய சக்தி தான். பெண் அப்படிங்கிறவங்க, அந்த பெண்ணுடைய ருது ஜென்ம விதிங்கிறது என்ன? உடம்புல இருக்க ரத்தம் தீட்டா, உதிரமா, கழிவா வெளியேற்றப்படுது இல்லையா? அந்த ஆதிக்கத்த சார்ந்து தான் இந்த பெண் இந்த அகில உலகத்தையே ஆள்வா. அப்போ அந்த பெண் யார கல்யாணம் பண்றாங்களோ, அவங்களுடைய தலையெழுத்து ஒரு பெண் ருது அடையக்கூடிய இடத்த சார்ந்து தான் இருக்கு.